எப்படி போயிருக்கு? கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐ ஆல்வேஸ் திங்க் நம்ம ஜென்ரலா வந்து ஒரு சிட்டி லைஃப்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் போறதுக்கு நம்ம எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா. பட் ஐ திங்க் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய புது புது திட்டங்கள் லைக் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், நல்ல குட் எஜுகேஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த ஃபெசிலிட்டிஸும் வந்து எல்லாருமே வந்து அவைல் பண்ணணும். அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ இன்னும் கவர்மெண்ட்ஸ் வந்து தே ஹேவ் டு இதே மாதிரி நிறைய ப்ரமோட் பண்ணணும். அந்த ஸ்கூலோட எஜுகேஷன்ஸ் பத்தி வந்து நிறைய பேருக்கு வந்து இட் ஹேஸ் டு பி சோ லைக் கவர்மெண்டோட ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து ஹையா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சா இன்னும் இட் வில் பி லைக் ஃப்ரீ எஜுகேஷன் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்றது தான். கவர்மெண்ட் சைடில் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெவலப் நிறையா இது ஸ்மார்ட் கிளாஸஸ், ஏஐ டெக்னாலஜி அதெல்லாமே கொண்டு வரும். பட் இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலோடைய சேர்க்கை வந்து கம்மியாக தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறது. ஸோ அதுக்கு என்ன மாதிரி? அதுதான் நான் சொன்னேன், இப்போ சொன்னேன், அது எல்லாமே இருக்கு. அது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அது தெரிஞ்சா ஐ திங்க் நிறைய பேர் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க அந்த ஃபெசிலிட்டிஸ். பட் ஐ திங்க் நிறைய பேர் இந்த மாதிரி இப்போ நிறைய சில்ட்ரன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஜாயின் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நீங்களும் நல்லபடி எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ. ஹேமா கமிட்டி அது ரொம்ப தமிழ்நாட்டில் ஹேமா கமிட்டி தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க? கேரளாவில் ஹேமா கமிட்டி ரொம்ப பெரிய அளவில் இருக்கு. தமிழ்நாட்டில் ஹேமா கமிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி உங்களோட இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஆனா அந்த மாதிரி சாரி இல்ல, அதுதான் நான் சொல்றேன். நான் இப்ப நானும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தில ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி பர்சனலா நடக்கல. பட் இது எதுவுமே நடக்க கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். விமன் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி எதுவுமே இப்போ வரைக்கும் நடக்கல. ஸோ இது கண்டிப்பா இது நடந்தா ஒரு பயங்கரமான ஒரு ஐ திங்க் ராதிகா அம்மாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்காங்க இதை பத்தி. இதுக்கான என்ன ஒரு ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து முன் வந்து இந்த மாதிரி ஏதாவது நடந்தா கண்டிப்பா இது எப்படியாவது இது ஸ்டாப் பண்ணணும். இதுக்கான கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் தண்டனை கொடுக்கணும் தான் நான். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி நடக்கல, இப்போ வரைக்கும் தேவைப்படல. நம்ம இண்டஸ்ட்ரி நல்லா தானே இருக்கு. விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஏங்க தேங்க்யூங்க. ஏங்க ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. கட்சி இங்க பாருங்க, கட்சி ஆரம்பிக்கிறது யாரு வேணா ஆரம்பிக்கலாம், தப்பே இல்லை. மக்களுக்கு நல்லது பண்றதா இருந்தா எல்லாரும் முன் வந்து இட்ஸ் யார் வேணா பண்ணலாம். பட் நல்லது பண்ணா சந்தோஷம், அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு தெரியலண்ணா, அப்படியே போற போக்குல போறோம். எதுக்கு? தேங்க்யூ.